ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. அத்வைதம் உள்ளிட்ட மதங்களின் சாராம்சம். அத்வைதம் என்ன, மற்ற சித்தாந்தங்கள் என்ன என்று அப்பப்போ சொல்லி கொண்டு வந்தேன். சம் அப் மாதிரி சுருக்கமாக சொன்னால், கண்ணாலே பார்த்து அனுபவிக்கிற ஜகத்துக்கு மேலாக எதுவும் கிடையாது, எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் வரை நீ பாட்டுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இந்திரிய சௌக்கியங்களை அனுபவித்து கொண்டிரு. சாவோடு உயிரும் க்ளோஸ். ஆத்மா, புனர்ஜென்மா, ஸ்வர்க்கம், மோட்சம் என்பதெல்லாம் பொருள் என்கிற சார்வாகம்தான் ஆக்னோஸ்டிசம் என்றும் மெட்டீரியலிசம் என்றும் சொல்வது. மெட்டீரியல், ஸ்பிரிச்சுவல் என்கிற எல்லாமே ஆதாரம் இல்லாத கல்பனை ஓட்டம்தான். வாசவத்தில் எல்லாம் சூன்யந்தான் என்கிறது பௌத்தம். அதில் 4 பிரிவு இருந்தாலும் முடிவில் எல்லாம் இந்த சூன்யத்தில் சேர்ப்பதுதான். அதை சொல்கிற பௌத்தம் நிஹிலிசம். ஜைனர்களும் அரை பௌத்தர்கள் தான். அர்த்த வைநாசிகர் என்றே ஆச்சாரியால் அவர்களை சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால், பௌத்தர்கள் எதுவும் இல்லை இல்லை என்றால், இவர்கள் இருக்கவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்பதால் எதையும் தீர்மானிக்க முடியாது என்று அவர்கள் சொல்வது ஸ்கெப்டிசம். சரீரத்தை ஒரு ஈடியாக துன்புறுத்தி கொண்டுதான் ஆத்மாவிலிருந்து கர்மாவை ஒட்ட பிழிந்தெடுத்து தள்ள முடியும் என்று அவர்கள் சொல்வது ஸ்டாய்சிசம். ஆத்ம விஷயமாக போகாமல் ஈஸ்வர பக்தியும் இல்லாமல் வேத கர்மாவை பண்ணியே ஸ்வர்கலோக சந்தோஷத்தை அடைய சொல்லும் மீமாம்சையை சிரித்து வைதிகமான மெட்டீரியலிசம் என்று சொல்லலாமோ என்னவோ. உயிரை எந்த குண கர்ம கலப்பும் இல்லாமல் தனியாக பிரித்து காட்டும் சாங்கிய யோக சாஸ்திரங்கள் நான் டூவலிசம் என்று சொல்லப்படும் அத்வைதம் மாதிரி இருந்தாலும், இப்படி அநேக உயிர்கள் தனித்தனியாக இருப்பதாக சொல்வதில் டூவலிசம், துவைதம் ஆகவும் வேடிக்கையாக இருக்கிறது. தர்க்கசாஸ்திர அறிவாராய்ச்சியாகவே உள்ள நியாய வைசேஷிகங்களை இன்டெலக்சுவலிசம் என்று சொல்லலாமோ என்னவோ. இந்த எல்லா சித்தாந்தங்களுமே அறிவு வழியிலானவைதான். சார்வாகர்களும் புத்தியால் விசாரித்துத்தான் ஆத்மா இல்லை, சுவாமி இல்லை, சாஸ்திரம் இல்லை என்கிறார்கள். இப்போதும் பகுத்தறிவுவாதிகள் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா. பக்தி மதங்களை பார்த்தால் சித்தாந்தம் என்றும் வரும்போது அறிவு ரீதியில் தான் கோட்பாடுகளை சொல்ல வேண்டும் என்று இருப்பதால் அவையும் சில இசம்களாக ஜுவலிசம் எனும் துவைதம், குவாலிஃபைட் நான் டுவலிசம் எனப்படும் விசிஷ்ட அத்வைதம் என்றெல்லாம் இருந்தாலும், அவற்றுக்கெல்லாம் தாய் சரக்கு என்ன? அவற்றின் சாதனா கிரமத்தில் உயிர் நிலையாய் இருப்பது எது என்று பார்த்தால் பக்தி தான், அதாவது அன்பு. மற்றதெல்லாம் அறிவு, இதுகள் அன்பு. மற்றவற்றில் எமோஷனுக்கு, உணர்ச்சிக்கு இடம் இல்லை. இது எமோஷன். பகவானை ஃபீல் பண்ண போவது லவ். ஆச்சாரியாலின் அத்வைதத்தை என்னவென்று சொல்வது? அது ஒரு இசத்திலும் வராதது, வர முடியாதது. நான் டுவலிசம் என்பது கூட முழு உண்மையை சொல்லவில்லைதான். அத்வைதம் என்ற வார்த்தையும் கூடத்தான். அதைத்தானே அப்படியே நான் டுவலிசம் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. நாமரகிதமான பிரம்மத்தை சொல்லும் துவைதமும் நாமரகிதமானதுதான். பரமாத்மா வேறே, ஜீவாத்மா வேறே என்று துவைதமாக நினைப்பது சரியில்லை என்பதற்காக அத்வைதம் என்பதை தவிர அது என்னவாக இருக்கிறதோ அதை வைத்து பெயர் கொடுக்க முடியவில்லை. பரிபூர்ண தத்துவம் அதுதான். பரிபூரணத்தை ஜீவனே சச்சித் ஆனந்தா பரிபூர்ணமாவதை சொல்வது அது. அப்சல்யூட்டிசம் என்று அத்வைதத்தை சொல்லலாம் என்று ஒருத்தர் சொன்னார். எதையும் சார்ந்து இல்லாமல் தனக்குத்தானே பூர்ணமாக இருக்கும் சத்தியத்தை அது சொல்வதால் இப்படி பெயர் கொடுக்கலாம் என்றார். ஆனால் அது கூட எனக்கு சரியாய்ப்படவில்லை. இது எதையும் சார்ந்து நிற்காத சத்திய பூர்ணமாயிருப்பது மட்டும் இல்லை, பாக்கி நமக்கு தெரிகிற அத்தனை அசத்திய அப்பூர்ணங்களும் இதை சார்ந்து இருப்பதாலேயே அவை இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகின்றன. இம்மாதிரி சகலமும் தன்னை சார்ந்திருக்கும்படியாக அது உள்ளே அடக்கி கொண்டிருப்பதை ரிலேட்டிவ் என்பதற்கெல்லாமும் இந்த தத்துவமே ஆதாரம் என்பதை அப்சல்யூட்டிசம் என்பது காட்டாதல்லவா. அப்புறம் இது இன்டெலெக்சுவலா, எமோஷனலா அல்லது மீமாம்சை மாதிரி ஆக்ஷனா? ஞான மார்க்கம் என்பது புத்திவாதம் என்று வைத்துத்தான் வே ஆஃப் நாலேஜ் என்கிறார்கள். ஆனால் இந்த ஞானம் மூளையால் ஆராய்கிற இன்டெலெக்ட் சமாச்சாரம் இல்லவே இல்லை. சாஸ்திரமாக படிக்கிற கட்டத்தில் தான் அப்படி இருப்பதை தவிர, படித்ததை உள்ளே உருட்டி கொள்ளும் போது கிடைக்கிற சௌக்கியம், சாந்தி, ஆனந்தம் மூளை விஷயமே இல்லை. அப்படியானால் அது உணர்ச்சியா? பிரம்மத்தை ஃபீல் பண்ணுவதா? ஆனந்த அனுபவம் ஒரு எமோஷனா? அப்படியும் இல்லவே இல்லை. இதெல்லாம் மனசின் அனுபவம். அத்வைதத்தில் மனசே போயாகிவிடும், மூளையும் போயாகிவிடும். அப்படியும் சத்தியத்தை அறிவது
ஆனந்திப்பது என்றால் அதற்கு என்ன வார்த்தைகளை போடுவது? இது ஆக்ஷன் இல்லை என்று தீர்மானமாக சொல்ல தோன்றுகிறது. ஆனால் யோசித்து பார்த்தால் ஆச்சாரியால் மாதிரியான வைதிகள் ஒரே காரியமயமாக இருந்திருக்கிறார்களே, அதனால் இது ஆக்ஷனுக்கும் இடம் கொடுக்கிறதே என்று ஒன்றும் சொல்ல தெரியாமல் இருக்கிறது. நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்று சும்மாவாகி விடுவதுதான் லட்சியம் என்றாலும் லட்சிய சித்தியை அடைந்தவர்கள் சும்மா இருப்பதாக நமக்கு தெரியாமல் அபாரமாக அனுகிரக காரியத்தை பண்ணுகிறார்களே. இந்த தூங்காத தூக்கத்துக்கு என்ன பேர் வைக்க? வார்த்தையால் சொல்ல முடியாத பெயர் கொடுக்க முடியாத தத்துவத்தை அத்வைதம் என்கிறோம். ஒரு சித்தாந்தம் அறிவு நாலேஜ், ஒரு சித்தாந்தம் அன்பு லவ் டிவோஷன், இன்னொன்று கர்மா ஆக்ஷன் என்றுபடி சொல்லும்போது அத்வைதம் என்னவென்று பார்த்தால் சாந்தி பீஸ் என்று சொல்லலாம் போலிருக்கிறது. ஆனால் நாம் நினைக்கிற சாந்தியாகவும் அது இல்லை. நமக்கு தெரிந்த சாந்தி எல்லாம் அடங்கி போன அமைதி. இதுவும் மகா பெரிய அமைதிதான் என்றாலும் அத்தனை அறிவும் அத்தனை அன்பும் காரியங்களும் இதற்குள்ளேயே சக்தியோடு இருக்கின்றன. ஆச்சாரியால் அப்படித்தானே சர்வஞராக சர்வபூத தயாகராக ஓயாமல் பணி செய்து கொண்டிருந்தார். அதை என்ன பெயர் கொடுத்து சொல்வது? ஜகத் ஒன்றே சத்தியம் பிரம்மம் அசத்தியம் என்பது சார்வாகம். ஜகத்தும் அசத்தியம் பிரம்மமும் அசத்தியம் என்பது பௌத்தம். ஜகத்தும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம் என்பது நியாயம். சாங்கியம் ஜகத் அசத்தியம். ஏனென்றால் அது பொய்யான பிரகிருத்தியின் சேஷ்டிதம்தான். பிரம்மம் புருஷன் என்ற பெயரில் சொல்வதுதான் சத்தியம் என்னும். ஆச்சாரியல் என்ன சொன்னார்? பிரம்மம் தான் சத்தியம், ஜகத் மித்யை, அதாவது சத்தியம் இல்லை. அப்படியென்றால் அடியோடு அசத்தியமா என்றால் அதுவும் இல்லை. சத்தியமான பிரம்மம் தெரியும் ஞானம் வருகிறவரை சத்தியம் மாதிரி பொய்யாய் போய்விடுவது போய்விடுவது என்று முடித்தும் விடுகிறதற்கில்லை. ஞானியும் பொய் ஜகத்தை பார்க்கிற மாதிரி பார்ப்பான். எப்படி பார்ப்பான் என்றால் ஜகத்தே சத்தியமான பிரம்மம்தான் என்று சமமாக பார்ப்பான். பிரம்மமே சத்தியம், ஜகத் மித்யா என்பது மாத்திரமில்லை. பிரம்மமே சத்தியம், ஜகத்தும் அந்த பிரம்ம சத்தியமே என்று அப்போது ஆகிவிடும். பௌத்தம் மீமாம்சை ஆகியவற்றில் சகுன பிரம்மம் என்ற ஈஸ்வரன் நிர்குண பிரம்ம தத்துவம் இரண்டும் இல்லை. சாங்கியத்தில் சகுன பிரம்மம் இல்லை. யோகம் நியாய வைசேஷிகம் முதலியவற்றில் இரண்டும் இருந்தாலும் ஒன்றோடொன்றும் ஜகத்தோடும் ஜீவனோடும் சம்பந்தம் தெளிவாக சொல்லவில்லை. பக்தி மதங்களிலோ சகுன பிரம்மம் தான் உண்டு, நிர்குணம் கிடையாது. அத்வைதத்தில் இரண்டும் இருக்கிறது. ஜட பிரகிருத்தியான மாயை ஜகத்தை உண்டாக்குகிறது என்றால் அது பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டுதான் என்று சொல்கிறது. அதாவது நிர்குண பிரம்மமே மாயையை கை கொண்டு, அதாவது சகுன பிரம்மமாகிய தன்னையே ஜகத்தாக காட்டிக்கொள்கிறது. ஜட பிரபஞ்சமாக மட்டுமின்றி ஜீவ பிரபஞ்சமாகவும் காட்டிக்கொள்கிறது என்பதாக நாளையும் நிர்குண பிரம்மம் சகுன பிரம்மம் ஜீவாத்மா ஜகத் என்ற நாளையும் ஒன்று சேர்த்து கொடுக்கிறது. ஜகத் சிருஷ்டியை பற்றி மீமாம்சகர்கள் சிருஷ்டி என்று எவனோ ஈஸ்வரன் எப்போவோ பண்ணினதாக ஏன் சொல்லணும்? இப்போது மாதிரி எப்போதுமே ஜகத் தானாகவே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் கர்மாப்படி தானே பலன் விளைகிறது என்பார்கள். உயிரில்லாத இயற்கை என்ற சக்தியால் ஜகத் தோன்றி நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமியும் இல்லை, பூதமும் இல்லை, கர்மாவும் இல்லை, பலனும் இல்லை என்பது சார்வாகம். சத்தியமான ஜகத் அணுமயமானது. அணுக்களை இப்படி பல தினசில் சேர்த்து முன்னே இல்லாத புது வஸ்துக்களை உண்டு பண்ணி வைப்பவனே ஈஸ்வரன் என்று நியாய வைசேஷிகங்கள் சொல்லும். இதற்கு ஆரம்பவாதம் என்று பேர். சாங்கிய யோகங்களிலோ சிருஷ்டிக்கு ஈஸ்வர சம்பந்தம் கிடையாது. முன்னே இல்லாமல் இருந்தது புதுசாக சிருஷ்டியானதாகவும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மாயை இயற்கை என்று சொல்லப்படும் பிரகிருத்தியே தான் ஜகத்தாக மாறியிருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். இதற்கு பரிணாமவாதம் என்று பெயர். அத்வைதம் என்ன சொல்கிறது என்றால் நிஜமாக சிருஷ்டி என்று ஒன்று பண்ணப்படவில்லை தான், அணுவும் சத்தியமில்லை. அணுக்களை சேர்த்து சத்தியமான ஜகத் என்பதும் இல்லை. பிரகிருத்தின் பரிணாமம் என்பதும் சரியில்லை. அப்படியானால் பரிணமித்த பின் மூல வஸ்து இல்லாமல் போய்விடுவது போல் சிருஷ்டிக்கு அப்புறம் பிரகிருத்தியே போய்விட்டதாகிவிடும். ஆக உண்டாவதும் இல்லை, மாறுவதும் இல்லை. பின்னே என்னவென்றால் ஒன்றே இன்னொன்று மாதிரி தோன்றுவதுதான். பழுதை பாம்பு மாதிரி இருட்டில் தோன்றுகிறது. அப்படி பிரம்மமே ஜகத் மாதிரி மாயையில் தோன்றுகிறது. இன்னொரு விதத்தில் சொன்னால் நிர்குண பிரம்மமே மாயையோடு கூடி சகுன பிரம்மமாகி தன்னையே ஜகத் மாதிரி தோன்றும்படி செய்து கொள்கிறது. சிருஷ்டி பரிணாமம்
முதலான எதுவுமாக இல்லாமல் ஒன்றே இன்னொன்று மாதிரி தோன்றுவதுதான் ஜகத் என்பதற்கு விவர்த்தவாதம் என்று பெயர். ஆச்சாரியால் கொடுத்துள்ள விசேஷமான கொள்கைகளாக மூன்றை சொல்வார்கள். ஒன்று விவர்த்தவாதம், இன்னொன்று அத்தியாசம் என்பது. அசலாக சிருஷ்டி என்று ஒன்றில்லை, பரிணாமமும் இல்லை. பௌத்தர்கள் சொல்வது போல சத்திய ஆதாரமே இல்லாத பொய் தொடர் ஓட்டமும் இல்லை. சத்தியமான பிரம்மத்தின் மேலேயே பழுதையில் பாம்பு போல மாயை ஏற்றி வைத்திருக்கும் தோற்றமே இந்த ஜகத் என்பதுதான் அத்தியாசம். கலரே இல்லாத ஸ்படிக லிங்கத்தின் மேலே பின்னால் இருக்கும் செம்பருத்தி பூவின் சிவப்பை ஏற்றி வைத்து அது சிவப்பாக தெரிவது அத்தியாசம், சூப்பர் இம்போசிஷன் என்கிறார்கள். ஆச்சாரியால் அனுகிரகித்த மூன்றாவது விசேஷ தத்துவம் சத்தியம் அசத்தியம் என்று இரண்டு இருப்பது மட்டுமில்லை. அஞ்ஞான தசையில் சத்தியம் மாதிரி இருந்த ஞான நிலையில் அசத்தியமாகிவிடும் ஒன்று உண்டு. அதற்கு பிரதிபாசிகம் என்று பெயர் என்பதாகும். மற்ற மதங்களுக்கும் அத்வைதத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை சொன்னேன். வித்தியாசம் பார்க்காமல் அவற்றிலிருந்தும் ஆச்சாரியால் அநேகம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். மீமாம்சகர்களின் கர்மாவிலிருந்து ஆரம்பித்து பௌத்தத்தில் ஜகத்தை அப்படியே அடித்து போடுவது வரை எல்லாவற்றுக்கும் ஆச்சாரியால் இடம் கொடுத்திருக்கிறார். பக்திக்கு நன்றாகவே நிறையவே இடம் வைத்திருக்கிறார். தத்துவ ஆராய்ச்சியில் நியாய வைசேஷிக சாங்கிய யோகங்களில் என்னவெல்லாம் பிரயோஜனப்படுமா அவற்றை எடுத்துக்கொண்டிருக்கிறார். பாட்ட மீமாம்சகர்களின் 6 பிரமாணங்களையே தான் தாமும் கை கொண்டிருக்கிறார். சாங்கியத்தை பற்றி கீதா பாஷ்யத்தில் ஒரு இடத்தில் அந்த சாஸ்திரம் பரமார்த்தத்தில் நமக்கு வித்தியாசமாக போனாலும் திரிகுணங்களையும் அவற்றை கொண்டு போக்தாவாயிருக்கும் ஜீவனை பற்றியும் அது சொல்வது பிரமாணமே ஆகும் என்கிறார். அவருடைய யோக தாராவளி பிரகடனத்தை பார்த்தால் அத்வைத லட்சியம்தான், ஆனாலும் அதற்கே பலவிதமான யோக சாதனைகளை எவ்வளவு டீப்பாக பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறார் என்று தெரியும். தமிழிலேயே கூட யோக சாஸ்திரமாக ஒரு சின்ன உலா அவர் பெயரில் இருக்கிறது. சங்கராச்சாரியார் உலா என்ற அந்த புஸ்தகம் மெட்ராஸ் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரிக்காரர்கள் அச்சு போட்டிருக்கிறார்கள். எம்மதமும் சம்மதம் என்பது ஆச்சாரிய சித்தாந்தத்திற்கு பொருந்தும். ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு நிலை வரை ஏற்றிவிடுவதற்கு சத்தியங்கள் இருக்கின்றன. அப்படி ஏறி போனால் கடைசியில் அத்வைத சாஸ்திரம் சிகரத்துக்கே ஏற்றி வைத்துவிடும். அவரை போல தாம் கண்டனம் பண்ணிய சித்தாந்தங்களையே உபயமாகவும் எடுத்துக்கொண்ட எவரும் இல்லை. அனுஷ்டானத்தில் தப்பு மதங்கள் இருக்கப்படாதென்று அவர் அயராமல் பாடுபட்டாலும் அறிவாராய்ச்சிக்கு எல்லா மத புஸ்தகங்களும் இருக்கத்தான் வேண்டும் என்று நினைத்தார் என்பதற்கு கதை சொல்லுவார்கள். ஜைனனான அமரசிம்ஹன் அவரிடம் தோற்று போன பின் தான் எழுதிய புஸ்தகங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு கொண்டிருந்தானாம். இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டதும், அடடா, சித்தனா சக்தியில் தோன்றுகிற எதுவுமே அறிவாளிகளுக்காக எக்காலமும் ரட்சிக்கப்பட்ட வேண்டியதாயிற்றே, இவன் ஏன் ஜைன புஸ்தகங்களை கொளுத்தனும் என்று நினைத்தாராம். அவனை தடுப்பதற்காக ஓடினாராம். அதற்குள் அவன் ஒரு புஸ்தகம் தவிர பாக்கியெல்லாம் ஸ்வாகா வாக்கிவிட்டானாம். கடைசியாக போட அவன் கையில் ஒரு புஸ்தகம் இருந்ததாம். ஆச்சாரியால் தான் அவன் கையை பிடித்து அதுவும் ஸ்வாகாவாகாமல் ரட்சித்து கொடுத்தாராம். அதுதான் நிகண்டுவான அமரகோசமாம். அவர் நிராகரணம் பண்ணின 72 மதங்களில் பலவற்றுக்கு ஒரு புஸ்தகமும் இப்போது இல்லை. அவர் கண்டனம் பண்ணின பூர்வகால சூத்திர பாஷ்யங்கள் பிருத்வீதவர் போன்றவர்கள் பண்ணினவை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்தான் அழித்து விட்டார் என்று அர்த்தமில்லை. அந்த புஸ்தகங்களை எழுதினவர்கள் அல்லது அனுசரித்தவர்களே ஆச்சாரியலின் சத்திய சித்தாந்தம் வந்த பிற்பாடு அவை இருக்க வேண்டாம் என்று அழித்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அத்வைதம் மற்ற சித்தாந்தங்களுக்கும் இடம் கொடுப்பதால் தான் பரமாத்வைதிகளான வித்யாரண்ய சுவாமிகள், அப்பைய தீட்சிதர், வாசஸ்பதி மிஸ்ரர் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாற்று சித்தாந்தக்காரர்களிலும் ஒரு சித்தாந்த முத்திரையும் குத்தி கொள்ளாத பொது கவிகளிலும் கூட மகா அனுபவிகளாக இருந்தவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் அத்வைத சத்தியங்களே கொட்டி இருக்கிறார்கள். புத்திபூர்வமாக மற்ற சித்தாந்திகள் அவ்வளவு பேரும் பிரதான சத்ருவாக தாக்குவதும் அத்வைதம்தான். அவர்களை அனுபவபூர்வமாக உச்சாணிக்க போகும்போது தங்களை அறியாமலே பிரகடனம் பண்ணுவதும் அத்வைதம்தான். மத சித்தாந்திகள் கவிகள் தான் என்றில்லை. நவீன பௌதிக விஞ்ஞானிகளில் கூட ரொம்ப பெரியவர்களாக உள்ள ஐன்ஸ்டீன், சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் போன்றவர்கள் அத்வைத பாஷையில் தான் பேசுகிறார்கள். பௌதிக தாதுக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பேதமான வேறு வேறு வஸ்துக்கள் என்ற விஞ்ஞானம் இப்போது பழசாகிவிட்டது.
புது சயின்ஸின்படி ஏகமான சக்தி ஒன்றின் விதவிதமான தோற்றம்தான் எல்லாமும். இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் எதுவும் தன்னில் தானாகவே சத்தியமாக இல்லாமல், அப்சல்யூட்டாக இல்லாமல், ஒன்றோடு ஒன்று சார்பு படுத்தி பார்க்கும்போது சத்தியம் மாதிரி இருக்கும் ரிலேட்டிவ் ரியாலிட்டி உள்ளதுதான் என்று புது சயின்ஸ் சொல்வது ஆச்சாரியருடைய பிராதிபாசிக சத்திய கொள்கையின் ஒரு ரூபம்தான். இப்படி சகல மத சாரமாகவும் மதத்திற்கு விரோதமானது என்றே நினைக்கும் சயின்ஸுக்கும் கூட சாரமாகவும் உள்ள பூர்ண சித்தாந்தத்தை ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார். எல்லா இடத்திற்கும் திக் விஜயம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை வர்ஷித்து சாந்தமும் பிரேமையும் ஆனந்தமும் எங்கேயும் எல்லாரிடமும் நிறைந்திருக்கும்படி பண்ணினார். ஆச்சாரியால் என்றால் சாந்தம், பிரேமை, ஆனந்தம் என்றுதான் அர்த்தம். அந்த மூன்றையும் சேர்த்துத்தான் சம் என்பது. சம் கரர் செய்த சம். ஒற்றுமை என்பது அதுதான். ஒன்றாக போய்விடுவது. ஒற்றுமை என்றால் சுவாமியோடு ஒன்றாய் விடுவது மட்டுமில்லை, அதே சுவாமி தானே இத்தனையும் என்பதால் ஜீவ சமூகம் முழுதோடும் ஒன்றாய் விடுவதுதான். ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று சொல்வதை இப்படி அத்வைத அடிப்படையால் நிஜமாக ஏற்படுத்தினார். எல்லோரும் பிரேமையில் சாந்தியில் ஒன்றாக போகவே ஆச்சாரியால் அப்பப்போ அவர் விஷயமாக ஆராய்ச்சி என்று இறங்கி எந்த காலத்தில் பிறந்தார், எங்கெங்கே போனார், என்னென்ன பண்ணினாரா இல்லையா என்றெல்லாம் பார்ப்பதில் அபிப்பிராய பேதங்கள் புறப்படுவதை பார்க்கும்போது ஆச்சாரியால் சமாதானத்துக்கே வந்தார். ஆராய்ச்சி என்று எதையாவது கிளப்பி அவர் விஷயமாகவே சர்ச்சை சண்டை என்று கிளப்பிவிட்டால் இதைவிட அபச்சாரம் இல்லை போலிருக்கே என்று கூட தோன்றுகிறது. தோன்றியதை சொல்லணும், ஆதலால் சொன்னேன். நம்ம ஆராய்ச்சியால் கண்டுபிடிப்பதை எல்லாம் விட முக்கியம் அவர் பெயரில் நாம் அத்தனை பேரும் பிரேமையில் ஒற்றுமையாயிருப்பதுதான். ஆச்சாரிய சிஷ்யர்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.